ஜாதியை எங்கெங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் பிறந்தவொன்னே அந்த குழந்தைக்கு வந்து நீ வந்து தேவர் குழந்தை, நீ செட்டியார் குழந்தை, இன்னும் பிறந்தவன குழந்தைங்க என்ன முத்திரை குத்துறீங்க? மின்மயானத்தில் உள்ளே அனுப்புனீங்கன்னா வந்து எல்லாருமே சாம்பல் தான். அதில் எனக்கு தெரிஞ்சு எந்த சாதிக்கும் தனி கலர்லலாம் சாம்பல் வந்து நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் இல்லாதனால தான் அந்த டிசி லேண்டு சொல்கிற டிப்ரெஸ்ட் கிளாஸ் லேண்டு இதில் 1.5 லட்சம் ஏக்கரு 12 லட்சம் ஏக்கர் 12 லட்சம் ஏக்கரு அதை போய் ஐடென்டிஃபை பண்ணி பெனிஃபிஷரிஸ் போய் வாங்க முடியாமல் இருக்குது. சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க 2 பேர். இந்த சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிக்கிற 2 பேர் வந்து சாதியை ஒழிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல. எல்லா சாதியுமே சொல்கிறாங்க நாங்களும் ஆண்டவங்க தான், இருந்துட்டு போட்டோம். நமக்கு அதில் போய் நம்ம அவனுக்கு அந்த அல்ப சந்தோஷம் தான் இருக்குதுன்னா நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வச்சுக்கிட்டு போ. வந்து இப்போ நீ என்ன பண்ணுறங்கிறது தான் வந்து பேச்சு. ஒரு மணமகனோ அல்லது மணமகளோ ஒரு பட்டியல் சாதியினராக இருந்து இன்னொரு பட்டியல் சாதி அல்லாத ஒருவரும் பட்டியல் சாதியை சேர்ந்த ஒருவரும் சேர்ந்து செய்து கொள்ளக்கூடிய திருமணங்களை தான் கலப்பு திருமணம் அப்படின்னு பொதுவாக சட்ட விதிகள் அங்கீகரிக்கும். அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி நடக்கக்கூடிய திருமணங்கள் இன்னும் இந்தியா முழுக்க 3% கூட எட்டலை. அதுக்கு தான் இத்தனை கொலைகள். சாதி எங்கேருந்து தோண்டிருக்கோம்? நிறைய விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம படிக்கும் பொழுது சமணர்களை கல்வெத்துனாங்கன்னு நம்ம படிக்கிறோம். சமணர்கள்னால் இப்போ ரொம்ப சமீபத்தில் 1000 வருஷத்துக்குள்ள தான். 2000 வருஷம் சாதி முறைனா சமணம் தனி மதம், சாதி இல்லையே. அப்போ 1000 வருஷத்துக்குள்ள தான் அவங்க கல்வெத்துனாங்கன்னா அந்த மதம் எங்கே போச்சு? ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு சாதியை பற்றி தன்னுடைய சாதியை பற்றி பெருமிதமாக ஒரு கதையை வச்சுருக்குது, மற்ற சாதிகளை பற்றி இழிவான ஒரு கதையை வச்சுருக்குது. நீங்கள் வந்து சாதிங்கிறது வெறும் மனிதர்களை சம்மந்தப்பட்டது கிடையாது. நம்ம எல்லாருமே உணர்ச்சிவசப்பட்டு அந்த ஏரியாவிலே நிற்கிறோம். அது மனிதர்களோட சம்மந்தம். சாதிங்கிறது அதுக்கு கீழே வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. தோழர் பேசுகிற மாதிரியோ ஒரு தெளிவான ஒரு விளக்கம், ஒரு கேள்வி வைக்கிற மாதிரி சாதி மனப்பான்மையில் இருக்கவங்க தான் யாருங்கிற ஒரு தெளிவுலாம் அவங்களுக்கு என்றைக்குமே இருந்ததே கிடையாது. ஏன்னா சமூகமாக இருக்கும்போது ஒரு சாதி அமைப்பு, அப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் ஒரு சாதிய மனப்பான்மை, விடுதலைக்கு அப்புறம் கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் ஒரு சாதிய மனப்பான்மை, இப்படி 3க்கும் மேற்பட்ட கட்டமாக இருக்கிறனால அவனும் ஒரு குழப்பத்தில் தான் எப்பயுமே இருப்பான். இந்து மதத்தில் இவ்வளோ சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், அதுக்காக ஒரு மதத்துக்கு மாற்று இன்னொரு மதம் அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த மதத்தில் உள்ள குறைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு தானே பண்ணணும். சாதி அழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று அப்படின்னு சொல்லி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடியிருக்காரு. இப்படி எல்லாருமே ஜாதியை ஒழிக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜாதியை வச்சு தான் ரிசர்வேஷன்லாம் கொடுக்குறாங்க, ஜாதியை வச்சு தான் எலெக்ஷனில் சீட்டு கொடுக்குறாங்க, ஆளை நிப்பாட்டுறாங்க. அப்புறம் எப்படி ஜாதி ஒழிக்கணும்னு சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதி ஒழிப்புக்கு மாற்றுக்கருத்து நிறைய பேர் இருக்கலாம், மாற்றுக்கருத்து உடையவங்க நிறைய பேர் இருக்கலாம். அந்த மாதிரி இந்த ஜாதி ஒழிப்பு சம்மந்தம் உண்மையிலே ஜாதியை ஒழிக்க முடியுமா முடியாதாங்க? ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது? முடியுமா? இப்போ முடியும்னா எப்படி முடியும்? முடியாதுன்னா ஏன் முடியாது? இப்படி இந்த ஜாதி ஒழிப்பு சம்மந்தமாக டீட்டெயிலாக அக்கு வேற ஆணி வேற. இப்போ எப்படி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து டீட்டெயிலாக ஒரு டீ கடையில் இல்லை வேலை பார்க்குற இடத்துல இல்லை வெளியில் தங்கியிருக்கிற இடத்துல ஒரு ஜாலியாக ஒரு டிபேட் பண்ணிக்கிறீங்க, ஒரு சண்டை போட்டுக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஸ் இப்போ நம்ம வச்சுக்க போகிறோம். யார் கூடனா எழுத்தாளர் ஆதவன் தீட்சண்யா வந்திருக்காரு, அப்புறம் அட்வொகேட் சுபாஷ் அவர்கள் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் திரைப்பட இயக்குனர் கௌதம் ராஜ் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ இவங்க 3 பேர் கூடயும் இந்த ஜாதி ஒழிப்பு சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேள்வி பதிலாக இல்லாமல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஸ்கஸோட முடிவில் ஜாதியை ஒழிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஒரு உண்டாகும் அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ நம்ம டிஸ்கஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களோட நாட்டு நடப்பு சேனலுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு டிஸ்கஸ்க்கு நீங்கள் 3 பேர் வந்ததுக்கு எங்கள் சேனலுக்கும் பெருமையாக இருக்குது, நன்றியும் சொல்லிக்கிறேன் தோழர். இப்போ எனக்கு எடுத்துனே என்ன ஒரு டிஸ்கஸில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஜாதியை எங்கெங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஒரு நல்ல ரிசர்வேஷன் சொல்லி நல்ல விஷயத்துக்கு கூட பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஜாதியை எங்கெங்கெல்லாம் பார்க்குறாங்க? இல்லை, அது சாதி எந்த இடத்துல பார்க்கலான்னு வேணால் கேள்வி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒருத்தர் எங்கே வசிக்கிறாரு அப்படிங்கிறத, நான் எங்கே பிறக்கிறேன்றதே சாதியோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. நம்முடைய ஊருடைய அமைப்பே நம்ம குடியிருப்பு அப்படிங்கிற அந்த இடமே வந்து முதல்ல அது பொதுவானதாக இல்லைங்கிற விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒத்துக்கிட்டு ஆகணும். நீங்கள் கிராமப்புறங்களில் ஊர் சேரின்னு திட்டவட்டமான ஒரு நிலவியல் பாகுபாடு வந்து இருக்குது. அந்த பாகுபாடுலேருந்தே நீங்கள் தொடங்க வேண்டியிருக்கு. நான் எங்கே பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறதே வந்து சாதி தான். நான் பிறந்த உடனே எனக்கு ஆகாரம் என்ன கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்க, அப்புறம் எனக்கு வந்து என்னுடைய மொட்டை எங்கே அடிக்கிறோம், முடி எங்கே எடுக்கிறோம், நான் படிக்கிறதுக்கு போகலாமா வேணாவா, என்னுடைய நண்பர்கள் யார், என் வீட்டுக்கு நான் யாரை கூட்டிகிட்டு வரலாம், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் வீட்டில் எது வரைக்கும் நான் யாரை கூப்பிட்டு வரலாம், நாங்கள் எங்கள் வீட்டில் புழங்குற பாத்திரங்களை நான் அழைத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கு நான் கொடுக்கலாமா கூடாதா, முதல்ல என் நண்பர்கள் யாருன்றதே பிரச்சனை இருக்குது. நீங்கள் இல்லை நண்பர்களுக்குள்ளே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் நண்பர்களுக்குள்ளே இப்போ எல்லாருமே ஜாதி பார்க்காம தானே பழகுறாங்க அப்படின்றது அது ஒரு பாவனை தான். அது ஒரு பாவனை தான். எங்கெல்லாம் நம்ம வந்து ஆதிக்கம் செலுத்த முற்படுறோமோ அங்கெல்லாம் நம்ம சாதி பார்க்குறோம். வீடு பார்க்குறது, தொழில் சொன்ன மாதிரி வந்து கல்யாணம்,
எந்தெந்த இடத்துலலாம் நம்ம இன்னொரு பர்சனோடைய இன்னொரு பாடியோடைய அட்டானமியை சேலஞ்ச் பண்ணுறோமோ, அத்தாரிட்டியை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறோமோ, அங்கே நம்ம சாதி பார்க்குறோம். அவங்கள விடுங்க, இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணி எங்கள் தாத்தா கம்யூனிஸ்ட்டு, எங்கள் அப்பா வந்து இன்டர் ரிலீஜன் மேரேஜ் பண்ணுறாங்க, எங்கிட்ட வந்து சாதி கேட்பாங்க. எங்கள் அப்பா சாதியை ஒழிச்சிட்டாரு, எங்கள் தாத்தா கம்யூனிஸ்ட், எங்கிட்ட வந்து சாதி கேட்பாங்க. அப்போது சாதிங்கிறது வந்து பிறப்பால் ஒருத்தனை அடையாளப்படுத்துறதை தாண்டியும் அவர்கள் வந்து உன்னை நான் ஆதிக்கம் செலுத்தலாமா வேண்டாமாங்கிற மனப்பான்மையை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு ஆதிக்க கருவி தான் சாதி. தோழர் சொன்ன மாதிரி பிறப்புலேருந்து வருது, எங்கே பிறக்குறீங்கன்னு வருது. நீங்கள் வந்து வாங்குகிற அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, இதோடைய ஆரிஜின் வந்து 1772 வாரன் ஹாஸ்டிங் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து இந்துக்களுக்கு ஒரு கோர்ட்டு, முஸ்லீம்களுக்கு ஒரு கோர்ட்டுன்னு ஆரம்பிச்சாப்புல. ஜுடிஷியல் பிளான் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சாப்புல. அதில் அவர் இந்துன்னு சொல்லப்படக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து யாருன்னா கோடிஃபைடு சான்ஸ்கிரிட் வேதாஸ்லேருந்து வரக்கூடிய இதுதான். அப்போ அந்த சமயத்திலிருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 300 வருஷம் வந்து அவங்க நிலம், அவங்களுடைய சமூக சோஷியல் கேபிட்டல் எல்லாத்தையுமே வந்து ஜுடிஷியல் அப்ராப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஜுடிஷியல் அப்ராப்ரேட் பண்ணியிருக்கும் போது ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் இருக்குது. அந்த ரெப்ரசன்டேஷன் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அடையாளமாக தான் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வருது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னால சாதி இருக்குன்னு சொல்கிறது வந்து இல்லை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் சாதி இருக்குன்னு நான் சொல்லலை. பட் சாதி அப்படிங்கிற விஷயம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து ஆரம்பிக்குது. இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கிழிச்சுப்பட்ட சாதி ஒழுங்குன்னு சொல்கிறாங்கல்ல. முட்டாள்தனமானது, அது முட்டாள்தனமான உளறல். அது என்னென்னா, சாதி பார்க்குறதுங்கிறது வந்து நம்ம தோழர் வந்து அதை கரெக்டாக அந்த எங்கே நம்ம பிறப்புலேருந்து தொடங்கிடுது சாதி பார்க்குறது. உங்களுக்கு அந்த குழந்தைக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஊர் பூரா அதுக்கு ஒரு முத்திரை குத்திக்கலாம். அந்த குழந்தைக்கு அது என்ன, இந்த பிறந்தோன்னே அந்த குழந்தைக்கு வந்து நீ வந்து தேவர் குழந்தை, நீ செட்டியார் குழந்தை, என்னையா பிறந்தோன்னே குழந்தைங்க என்னையா முத்திரை குத்துறீங்க? அதுக்கு இன்னும் நம்ம சொல்லணும்னா பட்டியலேருந்துலேருந்து ஒரு சாதி பேர் சொல்கிறது, எல்லாத்துக்கும் எந்த ஊரில் பிறந்தவனே ஒரு குத்துறது. அது என்னென்னா, பிறந்தவனே அது மண்டைக்குள்ள என்னென்னா ஒரு சைக்காலஜி ஏற்றுறது. சரியா, பிறந்து ஒரு குழந்தை வளர்ந்து வரும் பொழுது அதோடைய சைக்காலஜி ஒரு மாதிரி தயாராகிடுது. ஏன்னா நான் இப்படித்தான், அது வந்து நீங்கள் வந்து அதை வந்து அதுக்கான செயல்பாடுகளை தான் தொடர்ச்சியாக இருக்குது. ஒரு திருவிழா கொண்டாடுறதுல கூட அது இருக்குது. ஒரு திருவிழா கொண்டாடும் போது கூட திருவிழா இல்லை, கடவுள் எங்கே இருக்கிற கோயிலை வணங்குறதுங்கிறதுல இருக்கு. நீங்கள் வந்து ஒரு சேரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கடவுளுக்கும் ஒரே நீங்கள் என்ன தெய்வம், மாரியம்மன், காளியம்மன், முருகன் என்னமோ வச்சுக்கோங்க, 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்களே, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற ஏதோ ஒரு சாமி காலனியில் இருந்தால் அதுக்கு வந்து யார் வந்து பக்தர்கள், அதுவே காலனிக்கு வெளியில் இருந்தால் அதனுடைய பக்தர்கள் யார் அப்படின்னா அது சாதி ரீதியாக பிரிஞ்சிருக்குது. அது சாதி ரீதியாக பிரிஞ்சிருக்குது. வழிபாட்டு முறைகளில் சாதி ரீதியான பிரிவினைகள் இருக்குது. ஆமாம், எல்லா சாமிகளுக்கும் மூர்க்கமான உக்கிரமான சாமிகளுக்கும் இன்றைக்கி வந்து பொங்கலும் புளியோதரையும் கொடுக்குற லெவலுக்கு வந்துருச்சு. ஏன்னா ஆனால் வந்து முப்பூசை கொடுக்குற வழிபாட்டு முறை இருக்குது, ஒரு பூசை மட்டும் கொடுக்குற வழிபாட்டு முறை இருக்குது. இது எல்லாத்துலேயுமே சாதியினுடைய இப்போ இது எங்கள் வழக்கம்னு சொல்கிறோம்ல, நான் பிறந்ததில் சொன்னேன். நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே சாதி இருக்குது, கோயிலுக்கு உள்ளே யார் யார் எங்கெங்கே நிற்கணும்னு சாதி இருக்குது, வரலாமா வானாவான்னு சாதி இருக்குது, பூசை யார் பண்ணுங்கிறதுல சாதி இருக்குது. இந்த கருமமே வானான்னு செத்து தொலைஞ்சோம்னா உங்களை புதைக்கிறதா எரிக்கிறதான்ற பிரச்சனை இருக்குது. எந்த சுடுகாட்டில் வந்து உங்களை வந்து தகனம் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் அதனால தான் நம்ம வந்து பொது மயானம் வேணும்னு சொல்லி கேட்குறோம். பொது மயானம் கூட அது கூட எப்படி இருக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துங்களை ஆக்குபை பண்ணுறங்கிற வேலையே வேண்டியதில்லை. நம்ம அந்த காலத்தில் வந்து கருமாந்திரம் கல்லெடுப்புன்னு சொல்லுவோம்ல, பொதுவாக வழக்கத்தில் இருக்குல்ல, கருமாந்திரம் கல்லெடுப்பு. கருமாந்திரங்கிறது வந்து அந்த கடைசி இதை முடிக்கிறது, நிகழ்வில் முடித்த பிறகு கல்லெடுப்புனா இறந்து போனவங்களுடைய நினைவாக ஒரு கல்லெடுத்து வைக்கிறது, அதான் நடுகல்னு அது பின்னாடி வருது. இந்த கருமாந்திரம் கல்லெடுப்புன்றது வந்து என்னென்னா, ஒரு கல்லை நட்டாச்சுன்னா அவருடைய நினைவு முடிஞ்சு போச்சு, அவர் இருந்ததுக்கான ஒரு அடையாளம். இப்போ நாம் வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்த நோக்கெல்லாம் கூட யோசிக்க வேண்டியிருக்கு. ஊருக்கு வந்து சாதி வாரியான சுடுகாடுகள் இருக்குது. நீங்கள் ஒரு மின்மயானத்தில் உள்ளே அனுப்புனீங்கன்னா வந்து எல்லாருமே சாம்பல் தான். அதில் எனக்கு தெரிஞ்சு எந்த சாதிக்கும் தனி கலர்லலாம் சாம்பல் வந்து நான் பார்க்கவே இல்லை. அல்லது இவர் வந்து ரொம்ப மூர்க்கமான சாதிக்காரர், இவர் ரொம்ப வசதியான சாதிக்காரன்னு சாம்பலினுடைய அளவோ அல்லது வந்து அதனுடைய மனமோ எதுவும் மாறின மாதிரி இல்லை. எல்லா பணத்தையும் எரிச்சாங்களோ வந்து எப்படி எல்லார் தலையிலையும் வரும் மசுறு தானோ அந்த மாதிரி எல்லா பணமும் வந்து எரிச்சா வெறும் சாம்பல் தான். அதனால் நீங்கள் பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய சாதிங்கிறது இருக்குது இல்லையா, வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்கள்லேயும் சாதி இருக்குது. இந்த சாதிங்கிறத கல்யாணங்கிற ஒன்றை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறது ஒரு பயனற்ற விஷயம் இல்லை. அதனால தான் நான் கேட்டேன், ஸ்கூல்லேருந்து நீங்கள் பிறப்புலேருந்து சொல்கிறீங்க, நானும் ஸ்கூல்லேருந்து சொல்கிறேன். ஸ்கூலில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பான முறையில் வேணும். அப்போ தான் ரிசர்வேஷனுங்கிற ஒரு அடிப்படை உரிமை அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும், ஸ்காலர்ஷிப்புங்கிற ஒரு உதவித்தொகை அவங்களுக்கு கொடுக்க முடியும். சாதி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறதுங்கிறதுல ஒரு முக்கியமாக நம்ம அதுக்கு ஒரு சமூக கண்ணோட்டம் இருக்குது.
என்னன்னா இது சாதி ரீதியாக கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், சாதி ரீதியாக வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், சாதி ரீதியாக பொது அதிகாரங்கள் மறுக்கப்பட்டவங்க. இப்படி மறுக்கப்பட்டவங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான சிறப்பு கவனத்தை அரசாங்கம் எடுக்க முயற்சி பண்ணுது. அப்படி முயற்சி பண்ணுறதுக்கு உங்கள் ஒரு 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 நீங்கள் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அப்போ அந்த பாதிக்கப்பட்டவர்னு அப்படிங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு என்ன டோசேஜில் உங்களுக்கு மருந்து கொடுக்க முடியும்னு தெரியணும். இப்போ அதுக்காக கொடுக்கப்படுறது அது. அதனால் அதிலிருந்து சாதி உருவாச்சணும் அல்லது அதுதான் சாதியை காப்பாற்றணும் இல்லை. சாதிங்கிறது வந்து அதுக்கு ஒரு 2000 வருஷ பாரம்பரியம் இருக்குது. அது சரியான பாரம்பரியமாக தப்பான பாரம்பரியம், அது 2000 வருஷமாக வந்து தமிழ் சமூகத்தை இந்திய சமூகத்தை அது பீடித்த ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நோய். அந்த நோயினுடைய அளவை கண்டுபிடிப்பதற்கும் அந்த நோயினால் இவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கான ஒரு கோப்பு தான் வந்து அடையாளம் காட்டக்கூடிய ஒன்று தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதனால் அதுக்குள்ளேருந்து சாதி வர்றதாக எடுத்துக்கிட்டு நம்ம பேச வேண்டியதில்லை. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் இல்லாதனால தான் அந்த டிசி லேண்டு சொல்கிற டிப்ரெஸ்ட் கிளாஸ் லேண்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கரு 12 லட்சம் ஏக்கர் 12 லட்சம் ஏக்கரு அதை போய் ஐடென்டிஃபை பண்ணி பெனிஃபிஷரிஸ் போய் வாங்க முடியாமல் இருக்குது. 1892 வந்து செங்கல்பட்டு கலெக்டர் ரிப்போர்ட் அது தெம்பகுபர் போட்ட ரிப்போர்ட்டு, அதை இன்றைக்கு வரைக்கும் போய் ஐடென்டிஃபை பண்ணி வாங்க முடியாததுக்கு காரணம் சர்டிஃபிகேட் அந்த டைமில் கிடையாது. பல வருஷமாக எப்படி சாதியோட நீட்சி இருக்கோ அதை முறியடிக்கிறதுக்கான தான் அந்த சாதி சான்றிதழை. அதை ஒளின்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். இப்போ உங்களுக்கு நம்ம ஊரில் அம்மைன்னு ஒரு நோய் நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசில் அந்த ஊசியெல்லாம் போடுவாங்க. இன்னும் எங்கள் அம்மா காலங்களெல்லாம் இங்கெல்லாம் தள்ளம்டாங்க, தாளெலாம் வச்சுருவாங்க. இன்றைக்கி இல்லை, அந்த பெரிய மைன்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்போ ஊர்களெலாம் சொல்லி பெரிய மேலே குளிர்ந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுருப்பாங்க. அது வந்து இன்றைக்கி இல்லாமல் போனதுக்கு காரணம்னா அதை ஐடென்டிஃபை பண்ணணும், அதை அட்ரஸ் பண்ணணும். அட்ரஸ் பண்ணி ஒவ்வொன்றா எந்த ஊர்லலாம் இருக்கோ அங்கெல்லாம் அப்படியே ஒழிச்சிக்கிட்டே வரதுக்கு அந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் எப்படி ஒழிப்பான்? அவனை வந்து இதுன்னு செக் பண்ணி இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான் அம்மைன்னு ஒரு நோயே இல்லை, போலியோன்னு ஒரு நோய் இல்லாமல் போகிறதுக்கு இதெல்லாமே சர்டிஃபைட் பண்ணதுனால தான். இல்லைப்பா ஏதுக்கு சர்டிஃபை பண்ணுறது, அழிஞ்சிடும், எப்படி அழியும் இல்லையா அவங்களுக்கு? அப்போ நோய்ங்கிற ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை, அது ரொம்ப ஷார்ட் டேர்மில் வந்தது. இவங்க இப்போ தோழர் ரொம்ப தெளிவாக இதுக்கான செயல்பாடுகளை வந்து தொடங்கினார் இல்லையா. அவங்களுக்கு மகாராஷ்டிராவில் தான் துவங்குது. உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளுக்கான இடஒதுக்கீடுகள் கொடுக்குறதுலாம் வந்து மகாராஷ்டிராவில் தான் துவங்குச்சு. நம்ம ஊரில் வந்து பெருசாக நெல்லூர் கலெக்டர் வந்து 1890s வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்னன்னா அரசாங்க வேலைகளில் வந்து இவங்களுக்குமே என்ன ஒரு தரப்பு மட்டுமே இருக்கிறான், அதிகாரி சார்ந்த எல்லாமே ஒரு தரப்பு மட்டுமே இருக்கான், மற்றவங்களாம் இல்லையே அப்படின்னு அவர் ஐடென்டிஃபை பண்ணுறார். அந்த வேலைக்காரன் அவனுக்கு சாதி தெரியாது, இருந்தாலும் இவங்க எதுக்கு ஒரு தரப்பு மட்டுமே இருக்கிறாங்க? ஒரு குடும்பத்தினுடைய மொத்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் ஒரே ஒரு குடும்பத்திலேருந்து இருக்கு. அதனுடைய பக்கத்து தாலுக்கில் அவங்க சம்மந்தி விட்டாருடைய தான் அவங்க தான் அரசு ஊழியர்கள் போகிறாங்க. ஒசூர்லேயே ஒரு பெரிய இடம் அப்படி இருக்குல்ல தோழர். ஏதோ ஒரு பிரிட்டிஷ்காரங்க வந்து பெரிய இடத்த வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வந்து வாங்கிக்கிச்சு, பட்டான் போட்டு வாங்கிச்சு. ஆனால் அங்கே உழுகுறவன்லாம் வேறு ஆள். அப்புறம் வந்து அங்கேருந்த ஒரு கிளர்ச்சி படை வந்து அதை வந்து மீட்டு மக்கள்கிட்ட கொடுத்த மாதிரிலாம் இருக்குது. அதில் அந்த இதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? இவங்க யாருன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாமல் இப்போ எஸ்சி பிசி அப்படிங்கிறது எங்கே வருது? சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்க? ரொம்ப நல்லா யோசிங்க. டிப்ரெஸ்டு கிளாஸ் இல்லையா? ஸோ கரெக்டாக சுதந்திரத்துக்கு முன்னாடி டிப்ரெஸ்டு கிளாஸ் இது இல்லையா? டிப்ரெஸ்டு கிளாஸாக தான் டிசைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிப்ரெஸ்டு கிளாஸ்க்கு மொத்தமாக தான் இருந்தது. அதில் எஸ்சி பிசிக்கிற சர்டிஃபிகேட் ஆனால் 1936 வந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அம்பேத்கர் எழுதும்போது ரொம்ப அழகாக இந்த கம்யூனிட்டிஸ் ஆர் டீம்ட் அஸ் ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிறார். தே ஆர் நாட் ஷெட்யூல் காஸ்ட், தே ஆர் டீம்ட் அஸ் ஷெட்யூல் காஸ்ட். அந்த டீம்டுங்கிற வார்த்தை என்னென்னா அவங்க வந்து ஒடுக்கப்பட்டவங்கள அவங்கள வந்து இப்போ வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக நம்ம அவங்கள டீம் பண்ணுறோம் அப்படிங்கிறார். அதான் அந்த வார்த்தை பயன்பாடு வந்து அம்பேத்கர் வந்து ரொம்ப விஷனரியாக வச்சது. அதனால தான் அதான் தொடர். இப்போ சிம்பிளாக கல்வியிலேயே வேலை வாய்ப்புலேயும் முன்னேறதுக்கு முன்னுரிமை கொடுக்குறதுக்கு ரிசர்வேஷன் சொல்லி ஒரு அடிப்படை உரிமை இருக்குது. அதுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒரு அடிப்படை ஆதாரமாக அது இருக்குது. ஓகே, புரிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே திருமணம் நம்ம ஏற்கனவே முன்னாடி பேசணும். இப்போ திருமணம்னு வந்துட்டோம்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு மேட்ரிமோனி வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி அதை வந்து களைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி இருக்குல்ல, வருதுல்ல. அம்பேத்கர் கூட சொல்லியிருப்பாரு, கலந்துணும் வழக்கமும் கலப்பு மனம் பெறினால் சாதி அமைப்பு தனது பலத்தை தொடங்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நானே ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு பாதி மனப்பான்மை தான் இருக்குது, ஜாதியை பற்றி ஒரு பாதி மனப்பான்மை தான் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன நினைப்பேன்னா, இப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இப்போ குழந்தைக்கு வந்து என்னோட பேரில் ஜாதி சர்டிஃபிகேட்டு ஃபுல்லாக படிச்சிங்கன்னா, அனிகிலேஷன் காஸ்ட் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா, அப்புறம் காஸ்ட் இந்தியா அந்த எஸ்ஏ ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஒன்று தெரியும். வெறுமனே கலப்பு திருமணம் பண்ணதுனால சாதி ஒழிஞ்சிடாது. கலப்பு திருமணம் பண்ணதுக்கப்புறம் மற்ற ஆணாதிக்க சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய சடங்கை வந்து ஃபாலோ பண்ணி, இல்லை உங்களுடைய இதை ஃபாலோ பண்ணி, இல்லை அந்த பொண்ணோடைய இதை ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா அப்போ அந்த சாதியோ இல்லை இந்த சாதியோ வந்து சர்வே ஆகும். கலப்பு திருமணம் பண்ணி
2 சடங்கையும் ஒழிக்கணும். ஏன்னா சடங்கு என்பதே வந்து அந்த காஸ்ட் சிஸ்டத்தை அடுத்த சிஸ்டத்துக்கு கொண்டு போகிறது. குடும்பத்துல அந்த கலப்பு சடங்கு திருமணம் மட்டும் சம்பிரதாயம். பண்ணக்கூடாது. ஆமாம், கலப்பு திருமணம் மட்டும் கொண்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த சடங்கை ஒழிக்கணும். இப்போ எங்கள் ஊரில் வந்து அரும்புக்காரரை வச்சு கவுண்டர் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அரும்புக்காரரை வச்சு ஒரு கல்யாணம், ஐயரை வச்சு ஒரு கல்யாணம், அப்புறம் வந்து மெகந்தி ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் ஃபங்க்ஷனு, எல்லாமே சேர்த்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் அந்த பொண்ணு வந்து வரதட்சணை கேட்குறான்னு பிரச்சனை வருது. இது வந்து ஒரு பேட்டர்னாகவே இருக்குது. ஏன்னா அந்த சடங்கு ஒழிக்காத வரைக்கும் நீங்கள் ஒரே மனத்தில் பண்ணால் கூட சடங்கு ஒழிக்காத வரைக்கும் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ்னால சாதி ஒழியும் அப்படின்னா சடங்கு இருக்கிற வரைக்கும் ஒழியாது. என்னன்னா சாதி மறுப்பு திருமணங்கள் இன்னொரு சிக்கல் என்னன்னா இது இன்னொரு புது சாதியாக தான் உருவாகுதே தவிர, புது சாதியாக அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குதே தவிர அது சாதி ஒழிப்புக்கான எந்த செயல்பாடு யாராவது ஒரு 10 பேரை கொண்டாந்து காமிக்கணும்னா இல்லை. இப்போ நான் எடுத்துட்டேன், நான் ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்கிறேன்னா எனக்கு வந்து நான் சாதி மறுப்பு திருமணம் செய்யிட்டேன், நான் வந்து இந்த மதத்தில் எனக்கு வேண்டாம், இந்த சாதியில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் வெளியே போகிறேன்னு போனால் எனக்கு என்ன இருக்குது? அரசாங்க ரீதியான என்ன பாதுகாப்பு இருக்குது? இல்லை அப்படியே சாதி மதமற்ற சான்றிதழ் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் நான் கேட்குறது என்னென்னா அது எங்கே இருக்குது? அதை வந்து இப்போ என்னென்னா உங்களுக்கு அது உளவியல். இப்போ என் குழந்தைக்கு என்ன உளவியல் கொடுக்கணும்? எனக்கு என்ன என் குழந்தைக்கு ஒரு உளவியல் கொடுக்கணும். என் பிள்ளை இருக்குது, எனக்கு என் பசங்க வந்து நான் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டேன், இவனுக்கு என்ன நான் கொடுக்கணும்? இவனுக்கு வந்து அந்த சாதி மறுப்பு நான் இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து இன்ன வரைக்கும் எந்த அத்தாரிட்டியும் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க சொல்கிறவங்களாம் அவன் சொல்கிறவங்களாம் அத்தாரிட்டிங்கிறான். அந்த அத்தாரிட்டின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டு ஒரு குழந்தை இருக்கு, நான் வந்து சாதியற்றவன் அப்படின்னு சொன்னால் சட்ட ரீதியாக அவன் போய் எங்கெல்லாம் போக வேண்டியிருக்கு? அரசு சார்ந்த வேலைகளாகட்டும், அரசு சார்ந்த படிப்பாகட்டும், அரசு சார்ந்த மற்ற விஷயங்களை அட்டன் பண்ணுறதாகட்டும், இது எல்லாத்துக்கும் உனக்கு இன்னொன்று தேவைப்படுதில்ல? இல்லை சொல்லுற நீங்கள் அந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறாங்க, இன்டெலிஜென்ட் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து செக்குலராக வளர்த்துனா தான் தோழர் சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து காஸ்ட் போகாமல் இருக்கும். அது ரைட்டு. ஆனால் இதுக்கான இடம் இன்னும் உருவாகலைங்கிறேன். இதுக்கான இடம் இன்னும் உருவாகலை. அப்படி இடம் உருவாகிறதுக்கு நம்ம என்னென்னா நம்ம விளைவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். காரணம் வந்து அதை நம்ம பேச கொஞ்சம் காரணம் வந்து சாதி அமைப்பு தான். சாதி அமைப்பினுடைய வந்து அது ஒரு சாதி வந்து ஒரு சமூக ஒரு அடிப்படை கட்டுமானம். அந்த கட்டுமானம் எதன் மீது கட்டப்பட்டிருக்குன்னா அந்த கட்டுமானங்கிறது சாதி. பேராசிரியர் முத்துமோகன் வந்து அவர் சொல்லுவார், சாதிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒருத்தர் யாரை திருமணம் செஞ்சு கொள்ளலாம் செஞ்சு கொள்ளக்கூடாதுங்கிறதுக்கான எல்லை அது, அவ்வளோதான் இல்லையா? அதான் நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் என்ன வந்து பேசியிருந்தாலையும் நீங்கள் வந்து ஒரு திருமணங்கிறது உங்கள் சொந்த சாதியில் நீங்கள் செய்யும் போது அந்த சொந்த சாதிக்கு நீங்கள் அடுத்த தலைமுறை ஆட்களை நீங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்க. அப்போ அடுத்த தலைமுறை ஆளை உருவாக்கி கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் சாதிக்குள்ளே நீங்கள் திருமணங்கள் நடக்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இந்தியா முழுக்க நடக்கிற திருமணங்களில் 94% அளவுக்கு இன்னும் சொந்த சாதிக்குள்ளே தான் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் சரியாக சொல்கிறதா இருந்தால் உட்சாதிக்குள்ளே தான் நடக்குது. சாதி அப்புறம் உட்சாதிக்குள்ளே நடக்குது. இந்த உட்சாதிக்குள்ளே நடக்கிற திருமணங்களே கூட பல நேரங்களில் கலவரங்களுக்கு போதுமான காரணமாக இருக்குது. இந்த திருமணங்களில் 2ஆக பிரிக்க வேண்டியிருக்கு. ஒன்று வந்து தொடத்தக்க சாதிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய திருமணங்கள், சரிங்களா? அவங்க அன்டச்சபிள்ஸ் கிடையாது, ஆனால் அவங்களுக்குள்ள வேறு சாதிகள், அந்த படிநிலையில் வேறு சாதிகளை அப்போ வந்து 2 இடைநிலை சாதிகளாக இருப்பாங்க, அல்லது வந்து முற்பட்ட சாதியினர் இடைநிலை சாதிகளாக இருப்பாங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடிய திருமணங்கள் தான் இதில் ஒரு பெரும்பகுதி. ஒரு மணமகனோ அல்லது மணமகளோ ஒரு பட்டியல் சாதியினராக இருந்து இன்னொரு பட்டியல் சாதி அல்லாத ஒருவரும் பட்டியல் சாதியை சேர்ந்த ஒருவரும் சேர்ந்து செய்து கொள்ளக்கூடிய திருமணங்களை தான் கலப்பு திருமணம் அப்படின்னு பொதுவாக சட்ட விதிகள் அங்கீகரிக்கும். அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி நடக்கக்கூடிய திருமணங்கள் இன்னும் இந்தியா முழுக்க 3% கூட எட்டலை. சரியா? இன்னும் 3% கூட எட்டலை. அப்படி அதுக்கு தான் இத்தனை கொலைகள். சாதி எங்கேருந்து உருவாயிருக்கும்? இந்த கேள்வியை கேட்காம நம்ம வந்து இதுக்குள்ளே வரவே முடியல. என்னென்னா இது எல்லாம் பேசும்பொழுது எல்லாமே எனக்கு அதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. சாதி எங்கேருந்து தோண்டியிருக்கும்? நிறைய விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம படிக்கும் பொழுது வந்து அது வேறு என்ன, இவங்களை சமணர்களை கல்வெத்துனாங்கன்னு நம்ம படிக்கிறோம். சமணர்கள்னால் இப்போ ரொம்ப சமீபத்தில் 1000 வருஷத்துக்குள்ளே தான். 2000 வருஷம் சாதி முறைனா சமணம் தனி மதம், சாதி இல்லையே. அப்போ 1000 வருஷத்துக்குள்ளே தான் அவங்க கல்வெத்துனாங்கன்னா அந்த மதம் எங்கே போச்சு? அந்த மதம் மன்னரோட மதம், மன்னர் பின்பற்றின ஒரு மதம். அந்த மன்னர் பின்பற்றின அந்த மதத்தை சேர்ந்த எக்ஸ்ட்ரீம் ஆட்கள் இருக்காங்களே, அதுவும் நமக்கு இங்கே 50 காப்பியங்கள் எல்லாம் பௌத்தத்தை சேர்ந்த 2 நூல் இருக்குது, 3 நூல் வந்து சமண நூல் இருக்குது. அந்த அவங்களாம் எங்கே போனாங்க? அந்த மதத்தை சேர்ந்தவங்களாம் இருக்கணும்ல, இங்கே இருக்கணும்ல, அவங்களாம் எங்கே போயிட்டாங்க? இப்போ சைவம்ங்கிறது தனி மதம். உங்களுக்கு ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சொல்கிறோம், இவங்களையுமே 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எழுதுகிறோம். ஆழ்வார்களையும் சைவங்களையும் வந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 2000 வருஷத்து சாதியம்னா இப்போ அவங்க தனி மதம் தானே, எங்கே போயிட்டாங்க? சைவம் வைணவம் தனித்த மதம், அதுலேருந்து தானே இவங்க 2 பேரும் வரான். இப்போ 12ஆம் நூற்றாண்டு வரை அதோடைய வரலாறு இருக்குல்ல, இப்போ என்ன வரலாறே இருக்குதே நமக்கு படிக்கக்கூடிய அந்த வரலாற்றில் உள்ள அந்த மதம் எங்கே போச்சு? இப்போ நம்ம தேடல் வந்து ஏன் நான் சாதி எங்கேருந்து தொடங்கியிருக்குன்னு நான் கேள்வியை
தோழர்கிட்ட கேட்டேன்னா இப்போ வந்து சாதி வந்து இந்த மதங்கள் தொடர்ச்சியாக வந்துச்சு. நம்ம கண் கூட ஒரு கேள்வி கேட்குறோம். சன்மார்க்கம்னு ஒருத்தர் வந்து அமைச்சார் அப்படின்னு. மார்க்கம்னா என்ன? மதம் தானே. மார்க்கம்னா மதம் தானே. சன்னுனா 6 முகம்னா ஷண்முகம்னு சொல்கிறோம். அதானே சமஸ்கிருத வார்த்தையோட ஒரு வார்த்தை தானே அது. இப்போ 6 மதத்தை ஒன்றாக இணைத்தார். அதுதானே இந்துக்கான ஒரு அடிப்படை. அந்த 6 மதம் எங்கே? இப்போ அந்த 6 மதத்தில் ஒரு மதத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை மதிச்சிருப்பான். அவன் அதை வளர்ந்துருப்பான். அதுக்கான கல்ச்சரை இது பண்ணியிருப்பான். மக்களோட வளர்ந்துருப்பான். இப்போ அவெல்லாம் இப்போ இந்து மதத்தில் எந்த சாதியில் இருக்கான்? முதல் கேள்வி. நான் எப்படி ஒரு மதத்தை எடுத்துகிட்டு நீ சன்மார்க்கம்னு சேர்த்துக்கோ, அதில் வந்து இது வந்து ஒன்றாக இணையணும்னு ஓகே, அது ஏதோ ஒரு நல்ல நோக்கமாக கொடுக்கலாம். நான் எதுக்கு இங்கே வந்து இன்னொருத்தனோட பார்வையில் தவறானவனாக இருக்கணும்? எனக்கு ஏன் வந்து சமமான இடம் இல்லை? நீ இப்படி கொண்டுட்டு வந்துட்டு எங்கேயோ நீயே எழுதி வச்சு, நானே எழுதாத ஒரு சனாதனம் நானே எழுதலை, நான் வந்து கீழே இருக்கேன், எனக்கு படிப்பு கொடுக்கக்கூடாது, எனக்கு இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் வந்து அதை கொண்டாந்து வந்து இந்த நீ எல்லாத்தையும் இணைச்சிவிட்டு நீ கொண்டாந்து நீ கீழே தான் இருக்கணும். நான் எழுதுனவன் எவனோ, நான் அதை அக்செப்ட்லாம் பண்ணிக்க முடியாது, நான் சமமாக தான் இருப்பேன், எனக்கான எல்லா சுதந்திரமும் இருக்குன்னு நான் கேள்வி கேட்குறது இருக்குல்ல. கேள்வி கேட்குறதுக்கு இடம் இல்லை. கேள்வி கேட்குறதுக்கான இடமே இங்கே இல்லை. நான் வந்து நீ வந்து கீழே தான் இருக்கணும்னு எவனோ ஒருத்தர் சொல்கிறான்ல, அவனை எதிர்த்தவனை எல்லாத்தையும் கொண்டு கீழே அடிக்கிறது. அவ்வளோ மோசமானவன். அவெல்லாம் அடிமைன்னு இங்கே நீயே எழுதுறது. அவன் சட்டத்தை எழுதிவிட்டு இவன் பூரா அடிமைனா அவன் நான் எழுதுனா, நான் அடிமைன்னு எவனா எழுதிக்குவானா? எழுதி வச்சுவேன் அவன். இன்னொரு குரூப்பு அவனை வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு குரூப்பை வந்து நீ எல்லாம் வந்து யார் தெரியுமா ஆண்ட பரம்பரை, அதையும் எழுதிடுறது. புரியுதா உங்களுக்கு? நீங்களாம் ஆண்ட பரம்பரை. இது வந்து சைக்காலஜி தான். இப்போ வந்து தரவு ரீதியாக எடுத்து பேச ஆரம்பிச்சோன்னா காமன் மேனுக்கு புரியுறதை காட்டலாம். இது எளிதாக புரிஞ்சிடும். என்ன தோல என்னன்னா இப்போ ஆண்ட பரம்பரைன்னு எழுத ஆரம்பிக்கிறதுல இப்போ ஆண்டான்ல எந்த ஒரு ஆண்டு? என் கேள்வி யார் ஆண்டு? அதாவது ஒரு கிளிஷேவாக மாறிடுச்சு இந்த ஆண்ட பரம்பரைங்கிறது வந்து. அது வந்து எல்லா சாதியுமே சொல்கிறாங்க நாங்களும் ஆண்டவங்க தான். இருந்துட்டு போட்டோம். நமக்கு அதில் போய் நம்ம அவனுக்கு அந்த அல்ப சந்தோஷம் தான் இருக்குதுன்னா நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வச்சுக்கிட்டு போ. வந்து இப்போ நீ என்ன பண்ணுறங்கிறது தான் வந்து பேச்சு. இப்போ நீ வந்து பஸ் ஸ்டாண்டில் மூட்டை தூக்குறியா, பாலத்தடியில் படுத்து தூங்குறியா, படிச்சிருக்கிறியா, படிக்கலையா, ஏன் உன் தலை காஞ்சி கிடக்குது என்ன இல்லாமல், ஏன்டா காலில் செருப்பு இல்லாமல் இருக்கிற, ஒரு நல்ல துணிமணி இல்லாமல் இருக்கிற, உன் பொண்டாட்டி பிள்ளை என்ன பண்ணுது, உங்கள் அப்பா தான் என்ன பண்ணுறாங்க, இதுதான் நம்ம வந்து கேட்கணும் இல்லையா. உங்கள் தாத்தா ஆண்டவனாக இருந்தால், கடவுளாக இருந்தால், அல்லது வந்து அரசனாக இருந்தான், ஊரையே கட்டி ஆண்டானா ஆண்டுட்டு இருக்கணும்பா. அதனால் என்ன இருக்குது வேணா நீ அந்த பெருமையை சொல்லு, நான் என்ன கேட்டுக்கிறேன். நீ ஒரு கதையை சொன்னால் நான் ஒரு கதை சொல்கிறது என்கிட்டையும் கதை இருக்குது. இப்போ சாதியை பற்றின ஒரு விவாதத்தில் நம்ம வந்து மையப்படுத்தி பேச வேண்டியது, சாதியினுடைய தோற்றத்தை பற்றி பலவிதமான தேரிகள் இருக்குது. அந்த பலவிதமான தேரியும் எடுத்து இந்த தேரிகளினுடைய போதாமைகள் என்னங்கிறதையெல்லாம் சொல்லித்தான் அம்பேத்கர் வந்து சாதியினுடைய இந்தியாவில் வந்து சாதி எப்படி தோன்றுச்சுங்கிறத வந்து கொண்டு வர்றார். அப்போ அதில் அவருடைய முக்கியமான ஃபைண்டிங்ஸ் என்னென்னா வந்து வர்ணங்கள் இருந்த காலத்தில் வர்ணங்கள் வந்து கலப்பு என்பது முற்றாக தடுக்கப்பட்ட ஒரு சூழல். அந்த வர்ணங்கள் தடுக்கப்பட்ட சூழலை மீறி வர்ணங்களுக்குள்ள கலப்பு நடக்குது. அப்படி கலப்பு நடக்கும்போது கலப்பில் பிறந்த குழந்தைகளுக்கு வர்ணம் கிடையாது, கலப்பில் பிறந்த குழந்தைகள் சாதியாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சாஸ்திரத்தில் சொல்கிறானுங்க. அப்போ சொல்லும் போது அந்த வர்ண கலப்பில் பிறந்த குழந்தைகளுக்கு வர்ணம் இல்லாமல் சாதி என்ற ஒன்று வருகிற போது அந்த சாதிகளை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னா உயர் வர்ணத்தை சேர்ந்த ஆண் கீழ் வர்ணத்தை சேர்ந்த பெண்ணுடன் கூடி பிறக்கக்கூடிய குழந்தை அது வந்து அனுலோம சாதி, தொடத்தக்க சாதி. அங்கே வந்து ஆண் வந்து உயர் வர்க்கத்தை சேர்ந்தவனாக இருக்கணும். இதே வந்து பெண் வந்து உயர் வர்க்கத்தை சேர்ந்தவளாக இருந்து ஆண் கீழ் வர்ணத்தை சேர்ந்தவனாக இருக்கிற பட்சத்தில் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது வந்து அதுக்கும் வர்ணம் கிடையாது, ஆனால் அது தொடத்தகாத சாதி, பிரதிலோம சாதி அப்படின்னு இதெல்லாம் மத இலக்கியங்கள் இதை பற்றிலாம் எழுதியிருக்காங்க. இப்போது இதெல்லாம் தான் அம்பேத்கர் நமக்கு சொல்கிறார். சொல்லி இப்போ இந்த வர்ண கலப்பு நடக்கும்போது வர்ணங்கள் எப்படி அடையாளப்படுத்தப்பட்டனங்கிற வரலாறை சொல்கிறார். வர்ணங்கள் எப்படி பிரிக்கப்பட்டன அப்படிங்கும்போது முதல்ல சப்தரிஷிகள்னு சொல்லக்கூடிய ஒரு குழு ஒரு சமூகத்தில், இன்னும் சொல்லப்போனால் வர்ணங்கிறது முழுக்க முழுக்க ஆரியர்களுக்கான ஒரு பிரிவினையாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான பிரிவினையாக வருது. அப்போ ஆரியர்களுக்கு உண்டான அந்த சமூகத்தில் அவங்க அந்த ஆரிய சமூகத்தை 4ஆக பிரிக்கிறாங்க. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள்னு பிரிக்கிறாங்க. இப்போ வர்ணத்தை வந்து அதை பிரிக்கிற அந்த 4 பேருமே இந்த விஷயங்களெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. என்னென்னா வேதத்தினுடைய முதன்மையை ஏற்றுக்கிறாங்க, ஆரிய பண்பாட்டை ஏற்றுக்கிறாங்க, சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க ஏதாவது ஒன்று ஏற்றுக்கிட்டால் தானே ஒரு இடத்துல ஒரு வகைப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும். அப்படி வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். அவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்கள அவங்க 5வது வர்ணமாக வைக்கல, வைக்கல பஞ்சமர்னு அவங்க வைக்கல, பஞ்சவர்ணம்னு வைக்கல, சதுர்வர்ணம்னு தான் வச்சுருக்காங்க, பஞ்சவர்ணம்னு கிடையாது. அப்படி ஏற்றுக்காதவங்கள அவர்ணர்கள்னு வச்சாங்க.
அந்த அவர்ணர்களில் தான் இப்போ தோழர் கேட்டார்ல, இந்த அவர்ணர்கள் யார் அப்படின்னு வரும்போது தான் வேதத்தினுடைய முதன்மையை ஏற்காதவர்கள், ஆரிய பண்பாட்டை ஏற்காதவர்கள், சமஸ்கிருத மேலாதிக்கத்தை ஏற்காதவர்கள் தான் அவர்ணர்கள். சரிங்களா? அப்போ இந்த அவர்ணர்கள் வந்து இந்த பட்டியல் வந்து மிகப்பெரியது. இதனுடைய ஒரு தொடர்ச்சியில் தான் நம்ம சாதியினுடைய வரலாற்றை வந்து தோற்றத்தையும் வச்சு பார்க்க வேண்டியது, வரலாற்றையும் வச்சு பேச வேண்டியது. அப்போ சாதிங்கிறது ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ்டு ஒன்றா மாறினதுக்கு வந்து மனுஸ்மிருதி வந்து எழுதப்பட்டதுனால வந்து சாதி இல்லை, சமூகத்தில் சாதிங்கிற ஒன்று வந்து ஒன்று வந்துருச்சு. அதை வந்து ஒரு சரிப்படுத்தி அவங்க கோணத்தில் கோடிஃபை பண்ணி எழுதுறது அப்படின்றது வருது. இப்போ எழுதும் போது வந்து இந்த தொடத்தக்க சாதி தொடத்தக்காத சாதிங்கிறதுல ஏற்படக்கூடிய அந்த பிரிவினைகள் இருக்குல்ல, அந்த பிரிவினைகள் பல்கி பெருகி தான் இத்தனை 4.6 லட்சம் 7 லட்சம் வந்து சாதிகள் வந்திருக்கு அப்படின்றத இன்றைக்கி வந்து சாதிகளும் உட்சாதிகளும் வந்திருக்குது. இப்போ இதில் நம்ம ரொம்ப வெளிப்படையாக என்னென்னா, இத்தனை லட்சம் சாதிகள் இருந்தாலும் ஒரு சாதி இன்னொரு சாதியை தனியாக சமமாக ஒத்துக்கிறது இல்லைங்கிறது ஒன்று. இந்த சமமாக ஒத்துக்காத இருக்கிறதுக்கு ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு சாதியை பற்றி, தன்னுடைய சாதியை பற்றி பெருமிதமாக ஒரு கதையை வச்சுருக்குது, மற்ற சாதிகளை பற்றி இழிவான ஒரு கதையை வச்சுருக்குது. சரிங்களா? நான் வந்து நீங்கள் என் கூட சேரக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன் சேரக்கூடாதுன்னு ஒரு காரணத்தை உங்கள் குடும்பத்தில் சொல்லுவாங்க. அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணிடுவான், அவங்க கூட ஏற்கனவே சேர்ந்தவங்களாம் என்ன நாங்கள் தெரியுமா, அப்போ அவங்க கூட சேரக்கூடாது அப்படின்னு என்னை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இவர் கூட சேரலாங்கிறதுக்கு ஒரு தேதி வச்சுருப்பாங்க. இப்போ இவரை பற்றி ஒரு கதையை வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு அல்லது வரலாறுன்னு சொல்லலாம், அல்லது வந்து பூர்வ தோட்டத்தை பற்றிய விஷயங்கள்னு சொல்லலாம். அப்போது இந்த ஒவ்வொரு சாதியுமே இன்னொரு சாதியை சமமாக நடத்துவது கிடையாது. இப்போ சமமாக நடத்தாத ஒரு சாதியோட சேர்ந்து சாப்பிட்றது கிடையாது, ஒரு இடத்துல வாழ்கிறது கிடையாது, சேர்ந்து வணங்குவது கிடையாது, சேர்ந்து வந்து செத்தாலையும் வந்து ஒரு இடத்துல சேர்ந்து புதைக்கப்படுறதோ எரிக்கப்படுறதோ கிடையாது. அப்போ வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்கள்லேயும் நீங்கள் வந்து பிரிந்திருக்கக்கூடிய ஒருத்தர் காதலித்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறது மட்டும் எப்படி அவ்வளோ எளிதாக நடந்துடும்? நடக்காது. ஏன்னா நீங்கள் வந்து சாதிங்கிறது வெறும் மனிதர்களை சம்மந்தப்பட்டது கிடையாது. நம்ம எல்லாருமே உணர்ச்சிவசப்பட்டு அந்த ஏரியாவிலே நிற்கிறோம், அது மனிதர்களோட சம்மந்தம். சாதிங்கிறது அதுக்கு கீழே வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. தோழர் வந்து ஒரு சொன்னாங்க, வந்து இந்த நாட்டில் வந்து பொருளாதாரத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. நீங்கள் வந்து இயற்கை வளங்களை எந்த சாதி எவ்வளோ தூரம் பயன்படுத்த முடியும்? இப்போ இந்த ஊரில் ஒரு குளம் இருக்குது அப்படின்னா இந்த சோஷியல் கேபிட்டலை நான் வந்து எவ்வளோ தூரம் பயன்படுத்த முடியுங்கிறது சாதி எனக்கு உரிமைகளை கொடுத்துருக்குது, சில நேரங்களில் உரிமையை மறுத்துருக்குது. இப்போ உரிமை மறுக்கப்பட்ட சாதி வந்து அந்த இயற்கை வளத்தை பயன்படுத்தலை. ஒரு நீர்நிலையை பயன்படுத்துவது, நிலத்தை பயன்படுத்துவது, ஊரில் இருக்கக்கூடிய புளிய மரத்தை தோப்பை பயன்படுத்துறது, பனைமரத்தை பயன்படுத்துறது, மீன்பிடி ஏலத்தை யார் எடுக்கிறது இல்லையா? அப்போ இது மாதிரி வந்து இயற்கை வளங்களை பயன்படுத்துறது, பொது வளங்களை பயன்படுத்துறது இல்லையா? இதில் இருந்தால் எனக்கு வந்து சாதி இதோட சம்மந்தப்பட்டிருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க 2 பேர். இந்த சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிக்கிற 2 பேர் வந்து சாதியை ஒழிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல, சாதி ஒழிக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் அதுக்கு அவங்க நோக்கம் அது கிடையாது. அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்குது, பரஸ்பரம் பிடிச்சிருக்குது, 2 பேரும் நம்ம சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. நினைக்கும் போது அப்பா நீ வேறு சாதி, அந்த பொண்ணு வேறு சாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? நாங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கு சாதி ஒரு பெரிய பிரச்சனையா? நாங்கள் 2 பேரும் அதை பார்க்கலங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ளே அவர்கள் சாதி பார்க்காதவர்கள், அவ்வளோதான். அவங்க 2 பேருக்குள்ளே அவங்க சாதி பார்க்கல, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி அவங்க கல்யாணம் பண்ணுறதே பிரச்சனையாகுது, தகராறாகுது, அவங்க 2 குடும்பத்துக்கும் வந்து மோதல் வருது. அதில் யார் வலுத்தவங்களோ அவங்க போட்டு தள்ளுறாங்க, அல்லது ஊரை எரிக்கிறாங்க, ஊட்டை எரிக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. இவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட பின்னாடி நம்ம அவங்க பின்னாடி போகிறதில்ல, அது அவங்க 2 பேர் பாடுன்னு விட்டுறோம். இப்போ அவங்க 2 பேர் பாடுன்னு விடும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க 2 பேரும் வெளியில் வந்து இப்போ தோழர் சொன்னார்ல, என் குழந்தைக்கு என்ன ஜாதின்னு கேள்வி கேட்டார்ல. இப்போ ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஆணும், அல்லது 2 இடைநிலை சாதியை சேர்ந்த பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்துக்காக சாதி 2 பேருக்கு இடையில் இருந்த சாதியை வந்து மறுத்தாங்களே ஒழிய அவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்துலகமும் நடத்தையும் சிந்திக்கும் முறையும் செயல்பாட்டுத்தன்மை எல்லாத்துலேயுமே அவருடைய சாதி வந்து வலுவாக ஆதிக்கம் செலுத்துது. இந்த பெண்ணுக்கும் அதே மாதிரி ஆதிக்கம் செலுத்துது. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னா இதில் வந்து இவங்க 2 பேரும் சாதியற்ற பொது பண்புகளை நோக்கி இவங்க 2 பேரும் வாழ்க்கை நடத்துறதுக்கு
முன்னுதாரணங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னா இல்லை. அப்போ என்னென்னா அவங்க சொந்த வாழ்க்கையில் தான் அவங்க கண்டடைஞ்சு இந்த பிரச்சனையை பேசினா அவர் கோச்சுக்குவார், இந்த பிரச்சனையை பேசினா அந்த பொண்ணு கோச்சுக்கும், அப்போ அதனால் நம்ம இதை வந்து பேசக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு அவர் வந்து சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும், இவங்க விட்டு கொடுக்கணும். இப்படி வந்து 2 பேரும் தங்களுடைய இருக்கக்கூடிய சாதிய பிடிமானங்கள், தங்களுக்கு சாதி வந்து தங்களுடைய பொது புத்தியில் பதித்திருக்கக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து கான்சியஸாக கைவிட்டு அது கவனமாக இருந்தால் தான் நடக்கும். ஒரு பெரிய அனிச்சையாக அது மாறுற வரைக்கும் நீங்கள் கான்சியஸ் எஃபர்ட் வந்து தேவைப்படும். அப்படி வந்து நீங்கள் 2 பேரும் இருக்க தான் நீங்கள் 2 பேரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டது பொருள் புரிந்ததாக மாறும். அப்படி ஒரு சூழ்நிலையில் உங்கள் குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைய பாதுகாக்கக்கூடிய யாருடைய கண்ணோட்டத்தில் வளர்க்குறது அந்த குழந்தைய? ஆனால் ஒரு பார்வை எப்பயுமே வந்து அந்த சாதிய மனப்பான்மையில் இருக்கவங்க இன்னும் தெளிவாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அப்போ அவங்க என்றைக்குமே அவங்க அந்த நிலையை பற்றி அவங்க தெளிவாக இருந்ததே கிடையாது. இங்கே தோழர் பேசுகிற மாதிரியோ ஒரு தெளிவான ஒரு விளக்கம், ஒரு கேள்வி வைக்கிற மாதிரி சாதி மனப்பான்மையில் இருக்கவங்க தான் யாருங்கிற ஒரு தெளிவுலாம் அவங்களுக்கு என்றைக்குமே இருந்ததே கிடையாது. ஏன்னா சமூகமாக இருக்கும்போது ஒரு சாதி அமைப்பு, அப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் ஒரு சாதிய மனப்பான்மை, விடுதலைக்கு அப்புறம் கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் ஒரு சாதிய மனப்பான்மை, இப்படி 3க்கும் மேற்பட்ட கட்டமாக இருக்கிறனால அவனும் ஒரு குழப்பத்தில் தான் எப்பயுமே இருப்பான். அவன் என்னமோ தெளிவாக இருக்கிற மாதிரியும் நம்ம கேள்விகள் வந்து அவனுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிற மாதிரியும் கிடையாது. அவனும் எப்பயுமே ஒரு குழப்பமான ஒரு ஆதிக்கம் செலுத்தணுங்கிற மனப்பான்மையிலே தான் தொடர்ந்து இருக்கிறான். அப்படி குழப்பமாக இருக்காங்கல்ல. இருந்தாலும் இப்போ தோழர் சொன்ன மாதிரி பிறப்புலேருந்து சுடுகாடு வரைக்குமே வந்து ஜாதி வந்து ஊன்றி போய் கிடக்கு. ஆனால் அவங்க குழப்பமாகவே இருந்தாலும் சில இடங்களில் ஜாதி பார்க்க மறந்து கூட ஜாதினா என்னன்னு யோசிக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவசரத்துக்கு ஏதாவது பிளட் டொனேட் பண்ணதுன்னா எனக்கு இந்த ஜாதியில் இருந்தால் பிளட் வேணும், ஏதாவது கிட்னி ஹார்ட் வேணும்னா எனக்கு இந்த ஜாதியில் இருந்தால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்கல்ல. அப்போ எதுக்கு நீங்கள் அவசரத்துக்கு இப்போ எதுக்கு போயிட்டீங்க? நீங்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையில் பாருங்களேன். இப்போ அன்றாட வாழ்க்கையில் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் உடை போட்டிருக்கீங்களே, இந்த இது நாங்கள் வந்து எங்கள் சாதிக்காரங்க நாங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் மளிகை கடையில் நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க, உங்கள் வீட்டை வந்து கட்டினது யார்? கொத்தனார். அவர் எந்த ஜாதிக்காரன்னு தெரியும்ல? தெரியாது. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனை வகையான உழைப்பாளிகள், எத்தனை சாதியினுடைய உழைப்பாளிகள், மர வேலைகள் இருக்குது உங்கள் வீட்டில், இரும்பு வேலைகள் இருக்குது, சென்ட்ரிங் இருக்குது, கலவை கலந்து அந்த செம்மண் வந்து செங்கல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செங்கல் யாருடைய தோட்டத்து மண், அதை அறுத்து கொடுத்தோம் யார், அதை சுட்ட விறகு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அங்கே எல்லாமே வந்து பல 100 சாதிகளுடைய கைப்பட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வருது. நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற பாத்திரம் வந்து யாருதோ, நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்ற தானியம் யாருதோ, எல்லாமே இருக்குது. பொண்ணு கிடைக்கல 40 வயசில் அவனே வேறு கேஸ்ட் இல்லை, அது வந்து ரொம்ப அது வந்து ரேரு. நீங்கள் கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாக இருக்கணும் இருக்கான், 7 செருப்பு நாங்கள் பொண்ணு தேடணும்னு சொல்கிற கதையெல்லாம் சொந்த சாதியில் தான் தேடி இருக்கான். இல்லைனா என்ன அந்த நாய்க்கு அவங்க பக்கத்து ஊரில் பொண்ணு இல்லையா? 7 ஊருக்கு எதுக்கு செருப்பு தேவை போனான்னா இவன் சொந்த சாதியில் தேடி தெரிஞ்சிருக்குது. அதனால் அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ரத்தம் கொடுக்குறது இந்த மாதிரி எமர்ஜென்சி இல்லை தோழர். நான் சொல்கிறது அன்றாட வாழ்க்கையில் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பாருங்கள். அவங்க வீடு முதற்கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய புழங்கு பொருட்கள் முதற்கொண்டு பல சாதிகளினுடைய கைப்பட்டது தான் இருக்குது. அப்போ நம்ம ஜாதியை உடச்சி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சாதி மறுத்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறான், நீங்கள் ட்ரெயினில் வந்து பயணம் பண்ணுறாங்க, ட்ரெயினில் பயணம் பண்ணுறப்ப நீங்கள் அவங்க உட்காந்த சீட்டு என்ன வீட்டில் இருந்தால் தூக்கிட்டு வரான்? இது அம்பேத்கரை நம்ம வாசிக்கும்பொழுது அம்பேத்கர் எதுக்கு திரும்ப தோழர் சொல்கிற மாதிரி எதுக்குன்னு பொருளாதார சார்ந்த ஊர் மேலே தனக்கான ஆளுமை சார்ந்த எல்லா தேடலும் அவருக்கு இருந்திருக்கும். அவர் ஒரு இடத்துல எதுக்கு வந்து பௌத்தத்தை நோக்கி போனாருன்னு ஒன்று இருக்குல்ல. இந்து மதம் அவர் 1936 அவருடைய ஸ்டேட்மெண்ட், நான் இந்து மதத்தில் வந்து இது பண்ணுவேன், பட் சாகும்போது இந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் 20 வருஷ தேடல் பெரிய ஒவ்வொன்றையும் பயங்கர ஆழமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் ஒரு இதுக்குள்ளே போகிறாரு. ஒரு பௌத்தத்தை ஏற்றதுக்கு 1008 விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய தேடல் இருக்குது. அது வந்து மக்கள் சார்ந்தது, மக்களுக்கு நியர் பக்கத்தில் உள்ளது, ஈவன் அது வந்து ஸ்ட்ரைட்டாகவே இந்து மதத்தை எதிர்த்த ஒரு மதம் சார்ந்த கொள்கைகளை சேர்ந்ததுங்கிறதுக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். அதனால தான் கிறிஸ்டியானிட்டியோ இல்லை இஸ்லாத்தையோ அவர் தொடராமல் அதில் பௌத்தத்தை அப்படியே ஏற்றுக்கல. அதில் வந்து ஏற்கனவே இருந்த மகாயான ரெண்டுமே நிராகரித்து நவயானான்னு ஒரு புதிய தான் வைக்கிறாரு அவர் வைக்கிறது. ஆனால் வந்து அவர் சொல்றதுன்னா அந்த அன்பு சார்ந்த எல்லாரும் சமம் சார்ந்த ஒரு சிந்தனையை மட்டுமே அதுக்கான ஒரு பொது கோட்பாடை வச்சு அதுக்கு 22 உறுதிமொழிகள்லாம் ஏற்று வேற ஒன்றா தான் பண்ணுறாரு. ஓகே, ஆனால் அவருக்கு எதை வந்து அவர் ரொம்ப தீர்க்கமாக நம்புறாருன்னா இந்து மதம் சாதியை பயங்கரமாக நிப்பாட்டுதுன்னு நினைக்கிறார். இல்லை, எனக்கு அந்த இடத்துல தான் பொதுவாக இடைநிலை சாதிகள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நான் இந்த இடத்துல முன்வைக்கணும்னு நினைக்கிறேன்.
இந்து மதத்தில் இவ்வளோ சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், அதுக்காக ஒரு மதத்துக்கு மாற்று இன்னொரு மதம் அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த மதத்தில் உள்ள குறைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு தானே பண்ணணும். ஒரு மதத்துக்கு மாற்று இன்னொரு மாற்று எப்படி சொல்ல இந்து முடியும்னு மதத்தை கேட்குறாங்க. குறை சொல்றது நோக்கம் இல்ல இல்ல ஆனா இந்த- குறை இருந்துச்சுன்னு இல்ல இல்ல சொல்லாம இந்த கேள்விக்கு அடிப்படை என்னன்னா இந்துவ மதமா பார்த்தா தான் இந்த பிரச்சனை வரும். ம், ம். இந்துங்கிறது மதமா பார்க்க அது படிநிலை சமூகம் தானே, சமூக கட்டமைப்பு தான். இந்துவ மதமா ஏத்துக்காத ஆட்கள் இருக்கிறாங்கல்ல இப்போ. சார் மதம்னா வந்து ஒரு ஒரு மதத்தை தோற்றுவித்தவர்னு ஒருத்தர் இருக்கணும். ஆமாம். ஒரு மதத்துக்கு ஒரு புனித Sacred நூல் text ஒரு இருக்கணும். ஒரு ஒரு புனித நூல் இருக்கணும். ஒரு மதத்துக்குன்னு வந்து சில புனிதமான, அதாவது வந்து அது எல்லாரும் அந்த மதத்தை சேர்ந்த எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுவான வழிபாட்டு முறைகள் இருக்கும். அப்படி எதுவுமே கிடையாது இந்து மதத்துக்கு. ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை. அப்படி எதுவுமே இல்லைங்கிறதுனால தான் இப்போ அவங்க அதெல்லாம் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பகவத்கீதை வந்து நமக்கு எல்லாத்துக்குன்னு நான் என்ன சொல்கிறேன், பகவத்கீதையில் யாருக்கு வந்து அது என்ன என்ன சொல்லியிருக்கு சொல்லு பகவத்கீதை ஒரிஜினல் டெக்ஸ்டானே தெரியாது. அது வந்து தெரியாது. நீங்கள் ராமாயணம் ஒரிஜினல் டெக்ஸ்டானு தெரியாது. ராமாயணத்தை ஆய்வு செஞ்சு அந்த அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் பத்தி சொல்றாராங்கிறது டவுட் இல்லை பண்றாங்க. அமிர்தலிங்கர் பரமேஸ்வரையர் அவங்க 2 பேரும் ராமாயணத்தை ஆய்வு செஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா, ராமாயணத்தில் வந்து இன்றைக்கி 24,000 பாடல்கள் இருக்குது. அது உண்மையில் வந்து ஒரிஜினலானது 10,000 பாடல்கள் தான். அந்த பாடல் சொல் கட்டமைப்பு அது எல்லாத்தையும் வச்சு அவங்க ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க. மீதி 14,000, அதாவது வந்து ஒரிஜினலோட சரக்கு சேர்க்கப்பட்ட சரக்கு வந்து கூடுதலாக இருக்குது. கூடுதலா இருக்கு. 14,000 பாடல்கள் கூட இடைச்சர்களாக வந்துருக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நீங்கள் இன்றைக்கி வந்து இவங்க மகாபாரதம் ஆகட்டும், பகவத்கீதை ஆகட்டும், இது நீங்கள் பிரேம்நாத் பச்சாஸ் வந்து எழுதின பகவத்கீதை பற்றி ஆய்வு நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அது வந்து எல்லாருக்குமான ஒன்றெல்லாம் கிடையாது. என்ன நீங்கள் பிறப்பால் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து எங்கே வந்து சேருவார்? அவர் யாதவ் சமூகத்தை சேர்ந்துவார். அவர் மேய்ச்சல் சமூகம். அவர் அப்படின்னா ஒரு மேய்ச்சல் சமூகம்னா அவர் வந்து ஒரு இடைநிலை சாதி. மேய்ச்சல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் சொன்னதை வந்து பிராமணன்லாம் தூக்கி பிடிப்பானா? எனக்கு புரியல. இல்ல நானே அவர் எப்படி சொல்லுவாரு, நான் 2ஆவதுல இருந்துக்கிட்டு உங்களை எல்லாத்தையும் முதல்ல படைச்சிட்டேன்னு ஒருத்தர் சொல்லுவானா? அது அதனால் இதெல்லாம் வந்து ஒரு இப்போ நம்ம மருத்துவர் ஜெயராம வந்து அவர் ஒரு நூல் எழுதியிருக்கார் பகவத்கீதை பற்றி. ஏன்னா காந்தி அடிக்கடி வந்து பகவத்கீதையிலேருந்து நான் ஆதர்சம் பெற்றேன்னு. அவர் டாக்டர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, பகவத்கீதையிலேருந்து ஆதர்சம் பெற அளவுக்கு உங்களுக்கு என்னையா இருந்துச்சு அப்படின்னு இந்த வடிவேல் கேட்குற மாதிரி தான். எதுமா உன்னை வந்து இவ்வளோ என்ன லைக் பண்ண வச்சுன்ற ஹெவியாக லைக் பண்ண வச்சுன்ற மாதிரி தான் வந்து பகவத்கீதையிலேருந்து என்ன அப்படி இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு என்ன இருக்குது? இந்த கேள்விக்கு எனக்கு நிறைய ஒரு கேள்வி இருக்குது. இங்கே என்ன நிறைய மதங்கள் நம்ம தேடிட்டு தானே இருக்கிறோம். மதங்களை இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்கள் நமக்கு கண் கூட தெரியறது இருக்குது. இந்து மதமாகட்டும், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கும், இஸ்லாத்தாகட்டும், சைவமாகட்டும், பௌத்தமாகட்டும். இதில் வந்து நிறைய பொருள் இந்து இது பௌத்தம் சமணத்தை கூட உள்ளே வாங்கிட்டு தான் இந்து நிற்குது. இந்து சமயம்ங்கிற ஒன்று நிற்குது. இன்னைக்கு நிலைமையில் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உலகத்தில் எங்கேயாவது ஒருத்தன் ஒரு இஸ்லாமை மாறிட்டு இருப்பான். இன்றைக்கும் உலகத்தில் எங்கேயாவது ஒருத்தன் கிறிஸ்டியானிட்டியாக மாறிட்டு இருப்பான். ஏன் கன்ஃபியூசிசம் தாவோயிசத்துக்கு கூட இப்போ செப்பரேட்ஸ் போகுது. மங்கோலியா, ரஷ்யாலெலாம் வந்து பிரான்ச்சஸ் போகுது. ஃப்ரான்ஸ், இட்டாலியிலலாம் பிரான்ச்சஸ் போகுதுன்னா ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தத்துவம் சொன்னவன் ஒருத்தர் இருக்கான், தாவோ ஒருத்தர் இருக்கான், கன்ஃபியூசிஸ் ஒருத்தர் இருக்கான், எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால தான் அது வருது. அந்த தத்துவத்தை ஏற்கிறவனுக்கு எடுத்துக்கிட்டு அவன் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு வழிமுறை, அவ்வளோதானே. ஒரு கல்ச்சர் டிசைனிங்க்கு ஒன்று வேணும், அவ்வளோதானே. அதுக்கான ஒரு டிசைன் பண்ணிட்டு போயிடான். சரி, ஓகே. இன்றைக்கி சூழலில் கடந்த 5 வருஷத்தில், கடந்த 10 வருஷத்தில், கடைசி 50 வருஷம் எத்தனை பேர் இந்துவாக மாறணும்? இந்து மதம் வந்து இல்லை அது மாறக்கூடிய மதம் இல்லை. அதில் நான் கேட்குறது என்னன்னா, ஒரு மதத்துக்கு இன்னொரு ஊர்லேருந்து ஒரு மதத்தை ஏற்று அதுக்கு அப்படின்னா என்ன கொள்கை கோட்பாடு ஏதாவது இருந்தால் தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரப்போகிறான். தழுவக்கூடிய மதம் கிடையாது இந்து. என்ன ரீசன்னா, நான் தழுவுறேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன சாதி, நான் ஒருத்தன் வந்து கலந்தவனே நான் என்ன என்னை வந்தவனே நான் என்ன அடிமைன்னு வருவேனா? இல்லை அடியாள்னு எனக்கு கிரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாதான்டா நான் சரியாக இருப்பேன்னு பிஸ்னஸ் மேன்ஸும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியும் அவங்களே எழுதி வச்சுக்கிட்டு நீ அடியாள், நீ பூரா அடிமை, சரி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வச்ச பிறகு ஏதாவது ஒரு ஊர்லேருந்து வந்து நான் அந்த மதத்தை மாற்றுவேன்னா ஏற்றுப்பேன் முதல்ல. அது வந்து அம்பேத்கர் சொல்கிறது வந்து ஆரிஜின் ஆஃப் காஸ்ட் ஒன்று, ஸ்ப்ரெட் ஆஃப் காஸ்ட் ஒன்று. இப்போது 1921 தோழருடைய ஊர் ஹரூர்லேயோ இல்லை என் ஊர் ஈரோட்லேயோ எப்போ நீ இந்துவான்னு கேட்டால் அவன் இந்துன்னு சொல்லியிருக்க மாட்டான். அவன் வீட்டில் போல வெங்கடாச்சலபதி இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி இருக்குல்ல, இன்றைக்கி எங்கள் ஊரில் ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு சாதி சங்கத்துக்கு ஆளை கூப்பிட்டு நீ யாருன்னு கேட்டால் இந்துமா, அவன் வீட்டில் பார்த்தா இப்போ வந்து பிள்ளையாரோ இல்லை வந்து வெங்கடாச்சலபதியாக இருக்கும். இப்போது அவன் யாரை வந்து மாற்றிருக்கானா, நம்பூர்காரனை மாற்றிருக்கான். இல்லை இதுக்கு அவனாக மாற்றிருக்கான். ஊட்டியில் ஒரு கேள்வி, அது தோழர் தெரிஞ்சிருக்கும் அந்த விவாதத்தை. இந்த படுகாசு வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க தோழர். படுகாசு வந்து சுதந்திரம் அடைகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது அது ஆக்சுவலாக மைசூர் வழியாக தான் அதோடைய வழி. இப்போ தான் இந்த கோயம்புத்தூர் வழி கிடையாது. அப்போ ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களுடைய வரலாறு இருக்குது. ஏன்னா அப்போ தானே கண்டுபிடிச்சாங்க. இப்போ அவனை வந்து இப்போ வெள்ளக்காரங்க வர டைம் வரைக்குமே, ஏன்னா மேலே ஏற முடியாது அவங்களுக்கு. இவன் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நிறைய செட்டப்ஸ்லாம் ரெடி பண்ணி மேலே போகிறது கீழே போகிறதா இருக்கா. இன்றைக்கும் கூட அடையாளப்படுத்த முடியாத இந்தியாவின் பல மலை கிராமங்கள் இருக்குது. ஒரு மலை கிராமத்தில் ஒருத்தனை பிடிச்சிட்டோம்.
அந்த படுகாசு இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. நான் என்ன ஏன்டா இந்து மதத்தில் கொண்டாந்துறேன்? லிங்கத்துக்குள்ளேயே வந்தாங்க. ஆமாம், அவங்களும் அதே பேட்டர்னில் சொல்கிறாங்க. என்னென்னா நான் வந்து என்ன சொல்கிறேன், நான் வந்து எனக்குன்னு ஒரு அதாவது உலகம் ஃபுல்லாகவே ஹார்வெஸ்டிங் திருவிழா உண்டு, எல்லா ஃபங்க்ஷனும் உண்டு. ஹார்வெஸ்டிங்கிறது திராட்சை பண்ணுறாங்கன்னா திராட்சையை வந்து கொண்டாடுவோம். ஒயின் திருவிழா நம்ம ஊரில் பொங்கல் தான், சங்கராந்தி தான், ஓணம் தான். அது எல்லாமே ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேரில் இருக்கும். அவனுக்கு அடையாளப்படுத்துகிற எல்லாத்தையுமே எல்லாமே இந்து பண்டிகைன்னு மாற்ற முடியாது. இப்போ அந்த ஊரை கொண்டு வந்து அவனுக்கும் ஒரு அறுவடை திருவிழா இருக்குது, அவனுக்கு ஒரு அழகாக ஒரு இது வச்சுருக்கான். அவர் ஊட்டி சார்ந்த ஒரு கிராமம், அந்த கிராமத்துலேருந்து அது ஒரு பெரிய மக்கள் தொகை, ஒரு நிறைய ஒரு 10-20 கிராமங்கள் சேர்ந்து ஒரே அடையாளம், ஒரே மாதிரி கல்ச்சர், ஆடை உட்பட, திருவிழாக்கள் உட்பட, உணவு உட்பட எல்லாமே உனக்கு செப்பரேட்டடாக இருக்குது. இப்போ இவனை கொண்டு போய் இந்தியாங்கிற சுதந்திரம் அடைந்த நாடு, அது வந்து கொடுக்குற டெஃபினேஷனில் இவங்கெல்லாம் இந்து அப்படின்னு சொல்லிட்டு நீ வாட இந்துன்னு சொன்னால் இவன் என்ன பண்ணுவான்? இப்போ அவனுக்கு கொடுக்குற அடையாளமே நான் அழகாக வாழ்ந்து எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் வச்சு அவளுக்கு சிறப்பாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்துருக்கேன், எனக்குன்னு ஒரு கலாச்சாரம், என்னை கூட்டு வச்சு நீ அடிமடான்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? வள்ளலாரை எதுக்கு நம்ம இன்னும் சாதிய ஒழிப்புக்கெல்லாம் ரொம்ப முன்னோடியாக வைக்கிறோம்? அவர் இதை தானே சொல்கிறாரு. அம்பேத்கர் பெரியாருக்கெல்லாம் முன்னாடியே வள்ளலாரை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். வள்ளலார் இதை தான் சொல்கிறாரு. நான் வந்து இப்போ இந்து மதம் இருந்துட்டு நீ சொல்கிற அவர் இந்து மதமே சொல்லலையே. அவர் என்ன, நான் வேறொரு மதம் இல்லையா, சன்மார்க்கம் தான், சுத்த சன்மார்க்கம் சொல்கிறார். என்னென்னா நான் எனக்கு ஒரு தனித்த மதம், தனித்த அடையாளம் இருக்குது, எனக்கு கடவுளுக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் கடவுள் நம்பிக்கை இருக்குது. என்னை வந்து இந்த முன்னாடி மேலே கீழேலாம் கொண்டு போகாது, எனக்கான அடையாளத்தை கூட. அதே தான் லிங்காயத்து சொன்னாங்க, அதே தானே லிங்காயத்து சொன்னாங்க, இதே தானே ஐயாவளின்னு சொன்னார். ஐயாவளி இதை தானே சொல்லி என்னை கொண்டாந்து வச்சுட்டு என்ன நீ கீழங்கிறது மேலேங்கிறது. இப்போ சாதி ஒழிப்புங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். சாதி ஒழிக்க முடியுமா முடியாதா இந்த கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, வள்ளலாருக்கு வந்துருக்கும்ல, ஆமாம், ஐயாவளிக்கும் வந்திருக்கும்ல. எல்லாருமே சமத்துவத்தை தான் விரும்புகிறாங்க, அதுக்காக தான் போராடுறாங்க. இப்போ தனக்குன்னு வர எங்கெங்கெல்லாம் ஜாதி பார்க்க மாட்டாங்க, பார்க்குறதில்லன்னு சொல்லி நம்ம பேசணும். இப்போ தனக்குன்னு வரும்போது, தனக்குன்னு ஒரு தேவைன்னு வரும்போது, சுயநலம்னு வரும்போது, அன்றாட வாழ்க்கையில் கூட மறந்து நம்ம ஜாதியை மறந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுவே ஒரு 2 பேர், ஒரு 3 பேர், ஒரு குடும்பம்னு வரும்போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாதியை கட்டுமானம் வந்துடுது. இப்போ இந்த இடத்துல எப்படி அந்த ஜாதியை நம்ம உடைக்கிறது? நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த இல்லை, எனக்கு இந்த கேள்வியை தான் அம்பேத்கர் கேட்க வேண்டியது. அம்பேத்கர் என்னென்னா தோழர் என்ன சொன்னார், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணுன்னு. அவர் யார்? அவர் எத்தனை வருஷமாக அங்கே வந்து அவருக்கு வந்து இங்கே இருக்கப்பட்ட எழுதப்பட்டன்னு சொல்லி என்னதோ ஒன்று வச்சு அவரை கொண்டு போய் எங்கேயோ வச்சாங்களே, அதெல்லாம் தாண்டி உடச்சிக்கிட்டு அவர் வந்து என்னென்னமோ படித்து எங்கேயோ கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறார். அவருடைய அந்த கேள்வி என்ன வருது, எதுக்கு வந்து அவர் இந்து மதத்தை வந்து வேணான்னு சொல்லிட்டு பௌத்தம் போகிறாரு? அவர் சாதியத்தை தானே திரும்ப திரும்ப கொண்டாந்து வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அது எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அவர் எடுத்து வைக்கிறதுக்கு இல்லை, ஒரு கட்டத்தில் அவர் சொல்கிறாரு, இந்து மதத்தை சீர்திருத்தி கொண்டிருக்க வேண்டிய வேலை எனக்கு இல்லைன்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி 2 வாய்ப்புகள் தராரு. 2 வாய்ப்புகள் தராரு. ஒன்று வந்து நாசிக் காலாராம் கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அது கூட்டிகிட்டு போகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக இந்த கோயிலுக்குள்ளே வரீங்க? அவர் சொல்கிறாரு, உள்ளே இருக்கிற இந்த கல் வந்து பெரிய அமானுஷ சக்தி கொண்டது, இது வந்து வந்தால் பிரச்சனையை தீர்த்துடலாம், எனக்கு ஒன்றும் நம்பிக்கைலாம் கிடையாது, அப்படிலாம் அதுக்கு சத்து இருந்தால் ஏன் போன வருஷம் வந்தவொடனே இந்த வருஷம் வரான் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சா இந்த தீண்டத்தகாதவர்களை இந்துக்கள் எவ்வாறு நடத்துகிறார்கள் என்பதை அவர்கள் நேரடியாக உணரணுங்கிறது தான் நான் கூப்பிட்டு போகிறேங்கிறார். அதே மாதிரி காந்தியை பற்றி கேட்கும் போது, நீங்கள் கதராடை உடுத்தணும், ராட்டை நூக்கணும்லாம் வந்து காங்கிரஸில் இயக்கிறதுக்கு நீங்கள் கண்டிஷன் போடுறீங்களே, ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு தீண்டத்தகாதவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு அனுசரணையாக எப்படி செயல்பட வேணுங்கிறத, இதெல்லாம் நீ செஞ்சால் தான் காங்கிரஸுக்குள்ளே நீ இருக்க முடியும்னு வந்து நீ ஒரு கண்டிஷன் போடுவியான்னு கேட்குறாருல்ல. அப்போ பல வாய்ப்புகளை வந்து கொடுக்குறாரு. அவர் யோலா கான்ஃபரன்ஸில் வந்து அறிவிக்கிறாரு, நான் இந்துவாக பிறந்தது வந்து என் கையில் இல்லை, ஆனால் சாகும்போது நான் வந்து இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு பின்னாடி அவர் வந்து இந்தியாவில் இருந்த எல்லா மதத்தையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கிறாரு. சீக்கிய மதம் உட்பட, இஸ்லாம், கிறிஸ்தவம் எல்லாத்தையுமே பரிசீலனைக்கு எடுத்துகிட்டு தான் அவர் வந்து வேறு எந்த ஒரு மதத்தை காட்டிலும் இந்தியாவிலேயே உருவாகி, ஆனால் இன்றைக்கு அது கடுமையாக இந்தியாவில் உருவானதுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமில்லை, பூர்வீகத்தில் இங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் என்னவா இருந்தாங்கன்னு வந்து அவர் தேடி போகும்போது அவங்க பௌத்தவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறதும், பௌத்தம் தோற்கடிக்கப்பட்டதால், பௌத்தம் வீழ்ச்சி செய்யப்பட்டதால் இவங்களும் வீழ்ச்சி அடைஞ்சாங்கங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போகிறாரு. அப்படி போகும்போது தான் பௌத்தம் எவ்வாறு அழிக்கப்பட்டதுங்கிற வரலாறை தேடி போகும்போது, புஷ்யமித்திர சுங்கன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த அந்த காலத்தில் ஒவ்வொரு புத்த பிக்குனுடைய தலைக்கும் இத்தனை பொற்காசுகள் என்று தலைக்கு விளை வைத்து அவர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயமும், அவ்வாறு வந்து கொல்லப்பட்டது மட்டும் இல்லை, இவங்களோட
வந்து சேர்ந்து வாழ்வதற்கு எதிராக சமூகத்தை வந்து அவன் வந்து மாசுபடுத்தினாங்க அப்படிங்கிறதும், இவங்களோட சேர்ந்து வாழ முடியாதுங்கிற ஒரு நெருக்கடியின் காரணமாக அவங்க ஊருக்கு வெளியில் போய் ஒதுங்கி வாழ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற இந்த வரலாற்றை வந்து அவர் எடுத்து வராரு. இங்கே தலித்துகள் என்ற ஒரு வகமை தீண்டத்தகாதவர்களாக மாறியதற்கும் பௌத்தம் வந்து இங்கே ஒழித்து கட்டப்பட்டதற்குமான தொடர்பை வந்து அவர் கண்டறிகிறார். இந்த தொடர்பை கண்டறிந்ததன் பேரில் தான் அவர் வந்து பௌத்தத்துக்கு போகிறார். இந்து மதத்துலேருந்து வெளியேறணுங்கிறது மட்டுமல்ல, வெளியேறி நான் என்னவோ ஆகணுங்கிற வரப்போ நான் என்னுடைய வந்து ஒரு பூர்வ தொடர்பை நான் வந்து மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயமும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அது அடங்கும் போதே வந்து பௌத்தத்துக்கு திரும்பவும் வரும்போதே அவருக்கு என்னென்னா பல்வேறு நாடுகளுக்கு போய் பார்க்குறாரு. அங்கெல்லாம் பௌத்தம் என்னவாக இருக்குதுன்னா, அங்கெல்லாம் பௌத்தம் இங்கே நாம் பார்க்குற மாதிரி வியந்து பார்க்குற மாதிரி இல்லை. அது ஒரு மதம் என்கிற ஒரு நிறுவனம் என்கிற அடிப்படையில் அதுவே வந்து பல இடங்களில் அதிகார சீரழிவுகளில் சிக்கிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், பௌத்தத்தினுடைய தூய வடிவத்தில் அங்கே வந்து செயல்படுத்தப்படுவதற்கு பதிலாக அது வந்து வேறு என்னென்னவோ மாறி இருக்கு அப்படிங்கிறதும், பௌத்தத்திற்குள் வந்த ஆதிக்க சாதியினர் அதை எப்படியெல்லாம் வந்து அந்த தத்துவத்தை மாசடைய செஞ்சுருக்கிறாங்க அல்லது எப்படியெல்லாம் திருத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் இதை எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு முதல்ல பௌத்தத்தை பற்றி இருந்த வந்து என்னென்ன விதமான மித்துகள் கதைகள் இதெல்லாம் இருந்துச்சுங்கிறதெல்லாம் தொகுத்து சொல்லிவிட்டு இதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் எப்படி எண்ணத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து சொந்த சாதியில் நீங்கள் பல கட்டங்களில் அன்றாட வாழ்க்கையில் சாதியை மறுத்து வாழ்கிறீங்க. சாதியை மறுத்து உங்கள் சாதி உங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளையோ கடமைகளையோ நீங்கள் வந்து புறக்கணித்து வாழ்கிறீங்க. வேலையில் கூட அப்படி தான் பண்ணுறீங்க. இல்லை, ஆமாம், நீங்கள் இன்றைக்கி தேர்வு செய்திருக்கிற தொழில், உடுத்திருக்கிற உடை, சாப்பிட்ற சாப்பாடு, பழகிற நண்பர்கள் எல்லாமே நீங்கள் உங்கள் லிவிங் ஸ்பேஸு, நீங்கள் ஒர்க்கிங் ஸ்பேஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் சாதியை மறுத்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த சாதியை மறுத்து வாழக்கூடிய இந்த பண்பு உங்களுக்கு சொந்த வாழ்க்கையிலேயே இருக்குது. இதை எல்லா அம்சங்களுக்கும் நீங்கள் விரிவுபடுத்துனீங்கன்னா முடிஞ்சுது. இடைநிலை சாதி ஆட்களை எப்படி இதெல்லாம் தப்புடா, இதனால் உனக்கு என்னடா ஆதாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி அவங்கள வந்து வெளியே கொண்டு வருதா? சாதி ஒரு பாவச்செயல், சாதி ஒரு அப்படின்னு மென்ஷன் பண்ணி தீண்டாமல் இதிலிருந்து தான் வருது அப்படின்னு உங்களுக்கு பாடமாக நடத்துகிற புள்ளி எங்கே? சுர்ஜித்துங்கிற பேருக்கு அந்த முகமுடியில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒரு சுர்ஜித்து இல்லை, ஒரு சுர்ஜித்தை உள்ளே போட்டால் 100 சுர்ஜித்து வருவோன்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்படின்னா நான் 100 கொலகாரன் ரெடியாக இருக்கிறான்னு சொல்கிறான்ல, காட்டுறான். அந்த 100 கொலகாரனில் யார் கொலகாரன் நீயானுக்கு பிடிக்கணும்ல அவனை. இந்த இடைநிலை சாதிகளுக்கு பார்ப்பனியம்னா என்ற அந்த சொல்ல கூட கேட்க மாட்டாங்க, வர்ணாசிரமம்ன்ற சொல்ல கேட்க மாட்டாங்க, சனாதனம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, மனுஸ்மிருதினா என்ன தெரிஞ்சிருக்காது. ஆனால் இது எல்லாமே ரொம்ப சின்சியராக வந்து நடைமுறையில் அமுல்படுத்தக்கூடியவங்களாம் இவங்க எல்லாமே மாறி இருக்கிறாங்க. இப்போ கூடுதலாக இப்போ சிபிஎம்மோட மாநில செயலாளர் சண்முகம் வந்து எங்கள் அலுவலகம் பூரா திறந்தா இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறைகோல் கொடுத்துருக்கிறாரு. அது என்ன கொடுத்ததுக்கு வெயிட் பண்ண மாதிரியே இப்போ என்னமோ டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸில் நடந்துகிட்டே இருக்குது கல்யாணம். நான் வழக்கமாக எந்த சலூனில் போய் நான் ஹேர் கட் பண்ணிக்கணும்னா அந்த தம்பி விநாயகத்தை தான் வந்து வாப்பா என் பொண்ணுக்கு மொட்டை அடி அப்படின்னு. ஐயோ சார் அது தாய்மாமா மடியில் வச்சு பண்ணணுமா, நீ தான் தாய்மாமா வச்சு அடி அப்படின்னு சொன்னோம். அடித்தாங்க. நாங்குநேரியில் பசங்க ஒருத்தன் போய் வெட்டினான்ல, சின்னதுரை வழக்கு போய் வெட்டினாங்கல்ல. ஏன் வெட்டினாங்க? ஏன்னா அவங்க வெட்டுறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அசோசியேஷன் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு சமூகத்தினுடைய நாய் வந்து இவங்களை குலைச்சிருச்சு பார்த்து, அதை ஒட்டி நடந்த கலவரத்தில் பல ஆண்டுகளாக அங்கே மத்திய பாதுகாப்புடைய அங்கே இன்னமும் இருக்குது. ஒரு பொண்ணு ஆதிக்க சாதியை சார்ந்த ஒருத்தருக்கு முன்னாடி டீ குடிச்சாங்கிறதுக்காக டபுள் மர்டர், குழந்தைக்கு முன்னாடி டபுள் மர்டர்.